இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு உதவியெல்லாம் மனுஷனிடத்தில் அல்ல, අපට එන උපකාර මනුෂ්‍යයන්ගෙන් නොවේ. நமக்கு உதவியெல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து வரும். එනසගේ අභිමුඛයෙන් තමයි අපිට එන්න හැම උදව්වක්. 121வது சங்கீதம் சொல்லுகிறது, 121 වෙනි ගීතාව, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களிலிருந்து මට උපකාර එන්නව පර්වතයේ தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். දේනාංශය දිහා බලමු. அவர் சொல்கிறார், உன் காலை நான் தள்ளாட விட மாட்டேன். ඔහුගේ කකුල පැටලෙන්නට මම තලන්නේ නැහැ. உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. මාව ආරක්ෂා කර දෙවිඳුන් නිදාගන්නේ இஸ்ரவேலை ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது ඉස්රායෙල් ජනතාව කාන්තාරේ මඟ පෙන්වනකොට பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை දවල් நடத்தினார். වලා ටැඹක් ලෙස රාත්‍රියේ ගිනි ටැඹක් ලෙස ආරක්ෂා அவ்வளவு කරනවා. பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்த முடியுமானால் එතරම් ජනතාවක් එතුමාට මඟ පෙන්වන්න உங்கள் පුළුවන්. குடும்பத்தை நடத்த ඔබගේ அவர் පවුල வல்லமை உள்ளவராயிருக்கிறார். නඩත්තු කරන්න එතුමා බලවන්තයි. நாங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். එනාසගේ වචනේ විශ්වාස කරන්නට අදහන්නට ඕනේ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். එනාසගේ වචනේ ඔබ අදහන ඕන දේව இந்த காலை මහිමය நேரத்தில் දකින්න. ஆண்டவரே, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, මේ උදෑසන මගේ පවුලේ எனக்கு වාතාවරණය உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, මට උදව් කරන්න කවුරුත් என் නැහැ. துக்கத்தை நான் யாரிடத்தில் මගේ பகிர்ந்து දුක கொள்வேன். කාගෙත් එක්කද මම බෙදා உங்கள் ගන්නේ. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ඒ தேவன். හදවත විමසලා இந்த දැනගන්න. பாடலை நாங்கள் பாடும் பொழுது මේ ගීය ගායනා உங்கள் කරනවා. ஆவி ஆத்மா சரீரங்களை அவர் விடுதலை ඔබගේ கொடுக்கிறவராயிருக்கிறார். ආත්මේ ශරීරයේ ප්‍රාණයට නිදහසක් දෙනවා. உதவி பெறும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்ப்போம். උදව් උපකාරෙන්නව පර්වතයේ දිහා உண்மையாய் බලමු. நாங்கள் பார்ப்போம், අවංකව බලමු. மனதுருகி நாங்கள் பார்ப்போம். සිත් තුනු වෙලා බලමු. அவர் சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி මා வருவார். සිංහාසනේ නැකිටෙයි. நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி අපි உற்சாகமாக இந்த අත්පොළසන பாடலை பாடுவோம். උනන්දුවෙන් ගායනා කරමු. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், நாங்கள் யாவரும் மேலும் ரெண்டு பாடுவோம். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். அறிக்கை செய்து பாடுங்கள். ஆண்டவரே, நிழலாயிருக்கிறேன். எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். ஆமென். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆண்டவரே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை
படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அப்படியே கரங்களை உயர்த்தி நாங்கள் கர்த்தருக்கு That also முழு இருதயத்தோடு நாங்கள் ஒரு ஆராதனை செய்ய හදවතින්ම போகிறோம். නමස්කාර කරමු. நம்முடைய தேவன் நமக்கு எப்பொழுது பக்க பலனாய் இருக்கிறார். දේනාංශේ කොතරම් அவர் நாங்கள் බලවත්. கூப்பிடும் பொழுது நம்ம மத்தியிலே அவர் கடந்து අඩ வருகிறவராய் ගහනකොට இருக்கிறார். එතුමා අපගේ සමීපෙ எங்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் அவர் எங்களுக்கு විඳීම தந்திருக்கிறார். ගැලවීම සියල්ල අපට அவர் දානය කළා. சிங்காசனத்திலிருந்து எங்களுக்காய் இறங்கி வந்திருக்கிறார். සිංහාසනින් අපට බැසේ அவர் ඇවිල්ලා තිබෙනවා. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி எம்மை பாதுகாக்கிறார். ඒ දකුණට වමට எங்கள் ඇයි නොවේ உள்ளத்தில் අපි அடியில் ආරක්ෂා. ஆழத்திலிருந்து ஒரு விசை நாங்கள் தேவனுக்கு අදවතේම நன்றி ස්වාමීන් செலுத்துவோம். වහන්සේට ස්තුති කරමු. அவரை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் ගායනා කළ දේව மகிமைப்படுத்துவோம். නාමය இது මහිමයට ஆராதனையின் நேரமாய் இருக்கிறது. நமஸ்கார விழாව. நாங்கள் மற்றவர்களை சுற்றி பார்ப்பதை பார்க்கினும் අනිත්‍යය தேவனை බලනකොට நோக்கி நாங்கள் දෙනාසිය දිහා பார்ப்போம். බලමු. தேவன் ஒருவர் தான் நம்மை விடுதலைப்படுத்த දෙනාසිය පමණයි முடியும். පිළිදාස්. தேவன் ஒருவர் தான் நம்மை குடும்பத்தை கட்ட முடியும். අපගේ පවුල தேவன் ගොඩනගන්න. ஒருவர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். අපිට සියලු සාධාරණ දෙන්න அவர் நமக்கு சமாதானக்காரராய் இருக்கிறார். සමාදානයේ நமக்கு ප්‍රභු. சமாதான பிரபுவாய் இருக்கிறார். සමාදානයේ அவருடைய ප්‍රභුවරයා. ஒத்தாசை நமக்கு அனுப்பி අපට கொண்டே இருக்கிறார். උපකාරය යවාගෙන ඉන්නවා. நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் மறு உத்தரவு අඩ கொடுக்கிறார். ගහනකොට පිළිතුරු දෙනවා. அவரை நாங்கள் ஆராதனை செய்வோம். හalleluya. ஹalleluya. ரபதரரா மகரரரரா பாஷே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? என்னுடைய தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். දෙනාසේ දිහා බලමු. அவர் எமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக உத்தரம் යහපත කර තිබෙනවා. ஓரி வகரரரரா மமரிதரரா. ஓரி மமமரிஷரரே மேதேரேரேரே. ஆண்டவரே, என் ஜனங்கள் மத்தியில் உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டுமையா. ஓரி கரரரரா மதேரேரேரேரே மாமா. එන්න සුදාත්මයනනි. ඒ පුරවන්න. ඒ ආත්මින් සැබෑ කමින් නමස්කාර. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோம். අපට ඇති ස්වාමී. நீரே போதுமானவராய் இருக்கிற நீரே போதுமானவராய் இருக்கிற நீரே என்னுடைய தேசத்திலே போதுமானவராய் இருக்கிறீர் ஐயா. இயேசுவே. இதயத்தோடு சொல்லுவோம் ஆண்டவரே. நீரே போதும். අපට සෑහේ ස්වාමී. அதிகை செய்வோம் ஆண்டவரே. போதும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓரி பாபா. நீரே போதும். நீரே போதும். நீரே போதும் இயேசுவே. அதிகை செய்வோம் ஐயா. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். ஆண்டவரே, சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீர் ஐயா. எழும்பச் செய்வீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும். அறிக்கை செய்வோம் ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர் ஐயா. என் வாழ்க்கையில போதுமானவர் ஐயா. என் குடும்பத்துக்கு நீர் போதுமானவர் ஐயா. நீரே போதும். நீரே போதும். நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை ஜெயித்திட பலனாய். அறிக்கை செய்வோம்
நீரே
நாங்கள் கரங்களை God தட்டி bless நாங்கள் our கர்த்தருக்கு commoners நாங்கள் நன்றி together. செலுத்துவோம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ස්වාමීන් වහන්සේගේ නාමය පමණක් මහිමයට පත්වන සේක්වා. இன்றைய தேவன் சமூகத்தில் காத்திருந்த போது දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයෙන් බලා සිටි විට பல வார்த்தைகளை வாசனங்களை உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பம். බොහෝ වචනෙන් ඔබට ලබා දෙන්නට මා කැමතියි. ஆனா தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் என்னோட ஆண்டவருடைய பட்டு. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබට කුමක්ද ලබා දෙන්න කැමති වන්නේ ඒ ගැන ඒ සම්බන්ධයෙන් තමයි මා කතා කරන්නට நாம் යන්නේ. சபையாக கூடி வந்திருக்கிறோம். සභාවක් ලෙස එක් රැස්ව සිටිනවා. சபை இன்றைக்கு எழும்ப வேண்டிய நேரத்தில் வந்துவிட்டது. සභාව අද නැගිටිය යුතු කාලයයි පැමිණ සිටිනවා. ஒரு சபை இன்றைக்கு ஆண்டவருடைய மத்திய வானத்திலே போய் அவரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே வந்துவிட்டோம். අද සභාව අපි මධ්‍ය ආකාශ මණ්ඩලයට ගොස් ස්වාමීන් වහන්සේව හම්බ වෙන කාලයට පැමිණ සිටිනවා. இன்றைக்கும் சபைக்குள்ளவர்களுக்கு இன்னும் பால் குடிக்கத்தக்கதாக கண்ணீர் துடைக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கத்தான் விருப்பமாயிருக்கிறது. අද තවමත් සභාව තුළ ඉන්න අය කිරිබොන වචනය නසන්නට තමයි කැමති වන්නේ. ஆகதான் தேசம் இன்றைக்கு சந்திக்க முடியாமல் இருக்கிறது. ඒ නිසා තමයි දේශය හම්බ වන්නේ නැතුව තිබෙන්නේ. அப்படிப்பட்ட ஊழியர்களும் பெருகி விட்டார்கள். එවැනි දේව සේවකයන්ුත් වැඩි වුණා. ஆமென். கர்த்தருடைய சோதனை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ඔබ එසේ ඒ බඳු අය නොව. நீங்கள் இந்த இலங்கைக்கு எழுப்புதலுக்காக தெரிந்து ඔබ கொள்ளப்பட்டவர்கள். මේ ශ්‍රී ලංකාවේ පිවිදීම උදෙසා තෝරා ගනු ලැබුව අය. ஆமென் சொல்லுமாக. ආමෙන් කියමු. ஹalleluya. හalleluya. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ළඟින් අය බලකෙන ඔබ තෝරා ගත්තා වූ අය. ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ තෝරාගෙන இந்த තිබෙනවා. மிஸ்பாவிலிருந்து ஒரு அக்கினி உங்கள் மூலமாக මේ මිෂ්පා කෙරෙන් එක ගින්නක් ඔබ කෙරෙන්. சிம்சோன் கையிலே 300 நரிகள் வந்தபோது සිම්සොන්ගේ හදවතේ අතරේ පැමිණි විට அவன் அதை கொலை செய்யவில்லை. ඕනේ මරා දැමුවේ නැහැ. ரெண்டு நரிகளா பிடித்து வாள்களை கட்டி தீப்பத்தை கொளுத்தி விட்டான். ඔවුන් වෘකියන් දෙක බැගිනලා වලිගෙන් ගැට ගසා ගින්නට දැමුවා. அதான் பாஸ்டர் ஏன் செய்த போறார் ඒ உங்களுக்கு? තමයි පාස්ටර් ජේම් ඔබට කරන්නට යන්නේ. கரங்களை தட்டுங்க. அதான் அவருடைய வேலை. අත්පොසනාදයක් ලබා දෙමු. ஆமென். சாத்தானுடைய எல்லா கிரியைகளை நீங்க அழிக்க போறீங்க. සාතාන්ගේ සියලුම ක්‍රියාකාරකම් ඔබ විනාශ කරන්නට යනවා. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாவதாக. වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆமென். என்னோடு கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம். මා සමග එපිස 5 වන පරිච්ඡේදයේ சபையார் எல்லாரும் வேதத்தை எடுக்க வேண்டும். සභාවේ සියලු දෙනාම බයිබලය ගත යුතුයි. எல்லாரும் நீங்க வேதத்தை திருப்ப வேண்டும். සියලු දෙනාම බයිබලය පෙරලා ගත යුතුයි. புதிய ஏற்பாடு பகுதி අලුත් ගිවිසුමේ 268வது பக்கம். இப்ப சபையிலிருந்து ஒரு இரைச்சல் மாதிரி இந்த வாசிக்க போறீங்க. සභාවේ ഘോഷාවක් ලෙස අපි මේ කියවන්නට යනවා. 5வது அதிகாரம் 5லிருந்து 14 வரை நீங்கள் எல்லாரும் வாசிக்க போறீங்க. එපිස 5 වන පරිච්ඡේදයේ 5 වන පදයේ පටන් 14 දක්වා අපි කියවන්නට යනවා. தமிழ்ல மட்டும் வாசிக்கட்டும். දමිළෙන් භාෂාවෙන් පමණක් කියවමු. 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 14 வரை எல்லாரும் ஒருமனப்பட்டு சபையிலிருந்து வாசிப்போம். එපිස 5 සිට 14 දක්වා. தொடங்குங்கள். சத்தம் காணாத சத்தம். ஆமென். ආමෙන්. நான் நினைச்சேன் மதிலாம் இடிய போகுதுன்னு මං நினைச்சேன். හිතුවා පවුරු හැමදේම බිඳෙන්නට යනවා කියලා. விலரை பார்த்தா இப்படி என்னத்தான் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்கு. සමහරු බැලුවම මන් දිහා බලාගෙන තමයි ඉන්නේ. நான் ஆண்டவர் சோதி எல்லாரும் வாசிக்க விட நான் நினைச்சேன் எல்லாம் அதிர போறேன்னு මං நினைச்சேன். හිතුවා හැමෝම කියවන සද්දෙන් හැමදේම සෙලවෙන්නට යනවා කියලා. ஆண்டவர் சோத்திரம் உண்டாவதா. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. வீட்டுல விட்டா இப்படி சத்தமா இருக்கும். නිවසේ ඔබ අත්හැරියොත් කොහොම ශබ්දයක් තියෙයිද? அந்த சத்தம் இங்க கேட்க ඒ வேண்டும். ශබ්දය මෙහි ඇසිය යුතුයි. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. ஆமென். ஆதலால் එසේනම් நீங்கள் வாசித்து அதிலே இருந்து ஏன்னா உங்களுக்கு அது முன்னதாக தெரிய வேண்டும். ඔබ කලින් ඔබ දැනගත යුතුයි. 14ஆம் வசனம் ஆதலால்னு தொடங்குறார். 14 වන පදේ මක්නිස් ඒහෙයින් කියලා පටන් நீங்கள் ගන්නවා. 5ஆம் வசனத்தில் எதெல்லாம் நீங்க வாசித்து வந்தீங்களோ ඔබ 5 වන පදේ කුමන කුමන දේවල් කියවින් පැමිණියාද? இவையெல்லாம் உள்ளடக்கி මේ සියල්ල ඇතුළත්ව பவுல் இப்பொழுது எபேசு சபைக்கு சொல்லுகிறார். පවුල් දැන් එපිස සභාවට කතා කරනවා. ஆதலால் ඒහෙයින් தூங்குற நீ නිදන්නා වූ නුඹ விழித்து පිබිද மரித்தோரை விட்டு எழுந்திரு. මලවුන්ගෙන් නැගිට පන්න. அப்பொழுது
கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். එවිට ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹ කෙරේ උදා වෙනසේකයි පවසා තිබෙනවා. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெரிய ஒரு பாரம். අපොස්තලවරයෙකුනා පවුල්ට ඉතා බරක් තිබෙනවා. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி சுவிசேஷத்தினால இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. අපොස්තල පවුල්ගේ මිෂනාරි සේවයෙන් මේ සභාව ස්ථාපිත කරනු ලැබුවා. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் ක්‍රියා 19 වන පරිච්ඡේදය ඔබ කියවලා බැලුවොත් அப்பொழுதும் பவுலும் சேர்ந்து அந்த சபை அங்கே பட்டணத்துக்கு போய் சபையை ஸ்தாபிக்கிறார்கள். පවුල් සාවුන් එකතු වෙලා ඒ නුවරේ සභාව ස්ථාපිත කරනවා. அங்க 12 பேருக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியை එතන பெற்றுக்கொண்டார்கள். 12 දෙනෙකුට යාඥා කළ විට ඔවුන් ශුද්ධාත්මයන් වහන්සේ ලබා ගත්තා. 2 வருஷமா அவங்களோட கூட இருந்து தேவனுடைய செய்தியை கொடுத்து பெரிய ஒரு எழுப்புதல் எபேசு பட்டணத்துக்கு வந்தது. වසර දෙකක් ඔවුන් සමග සිට දෙවියන් වහන්සේගේ ශුද්ධාත්මයන් කරනකොට ලොකු පිබිදීමක් ඒ පිරිස සභාවේ ඇති වුණා. அந்த சபை அக்கினியாய் பற்றி பிடித்தது. ඒ සභාව ගින්නක් හටගත්තා. அந்த சபைக்கு இப்பொழுது ரோமாபுரியிலே சிறையிலிருந்து எழுதுகிறார். ඒ සභාවට දැන් ඔවුන් රෝමේ සිරගේ සිට ඔවුන් ලියනවා. இப்பொழுது அந்த சபை கட்டப்பட்டு பல நாட்கள் மரிசம் போய்விட்டது. දැන් ඒ සභාව ස්ථාපිත කරලා ගොඩනගලා වසර ගණනාවක් ගොස් තිබෙනවා. இப்பொழுது அந்த தகப்பன் இல்லாத போது சபையுடைய நிலைமை அறிந்து ஆவியானவர் எழுதுகிறார். දැන් ඒ පියා නැති වෙලා මේ සභාවේ වාතාවරණය ගැන සිත ආත්මයන්න් වහන්සේ ලියනවා. ஆகவே பவுலுடைய அவனுடைய லைஃப் முடிய போகிற வாழ்க்கை முடிய போகிறது. පවුල්ගේ ජීවිතය ඉවර වන්නට යනවා. இப்பொழுது சொல்கிறார் දැන් කියනවා எபேசு சபையே එපිස සභාව மரித்தோரை விட்டு எழுந்திரு. නිදන්නාව නුඹ මලවුන්ගෙන් නැගිටපන්න. விசுவாசியே மரித்தோரை விட்டு எழுந்திரு. ඇදලිවන්තය මලවුන්ගෙන් නැගිටපන්න. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்த்து சொல்லுகிறார், මේ දවසේදී දෙවියන් වහන්සේ සියලු ඇදලිවන්තයන් දිහා බලලා පවසනවා மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. මලවුන්ගෙන් නැගිටපන්න. ஒவ்வொருவரும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு எழுப்புதலோடு தான் நாங்க සියලු ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். දෙනාම ආරම්භයේදී පිබිදීමක් සමග තමයි ගැලවීම ලබා තිබෙන්නේ. 91ஆம் ஆண்டு நான் ஜூலையிலே ஞானஸ்நானம் எடுத்து 91 වසරේ ජුලයි මාසයේ මා බෞතිස්මය ලැබුවා. அன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு එදින ශුද්ධාත්මයන් වහන්සේ ලබා ගත්තා. அங்கே நான் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். එදිනම ආත්මයන් වහන්සේ ලබාගෙන හඬා වැළපෙමින් සිටියා. இன்றைக்கும் படம் போல என்னோட கண்ணு முன்னாடி இருக்கிறது. අදටත් ඒ මගේ ඇස් ඉදිරියේ තිබෙනවා. என்னை சேர்ச்சை விட்டு போக மனதமே இல்லை. මට සභාවෙන් යන්නට හිතක් තිබුණේ නැහැ. யார் செத்தாலும் அழவே மாட்டேன் அப்படிப்பட்டவன் நான். කවුරු මැරුණොත් අඬන්නේ නැහැ. ඒ බඳු මිනිහෙක් මම. என் வாலிபத்தில் 20ஆம் வயதில் அழுது கொண்டே இருந்தேன். මාගේ තරුණ වියේ 20 වෙනි වියේදී මා අඬමින් සිටියා. அன்றைக்கு தொடப்பட்ட அந்த எழுப்புதலின் அபிஷேகம் එදා ස්පර්ශ කරන ලැබුවේ ආලේපේ இன்று පිබිදින வரைக்கும் ආලේපය. 34 வருஷம் அந்த அக்கினி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. වසර 34ක් වෙලත් අදටත් ඒ ඇවිලමින් තමයි තිබෙන්නේ. அந்த அக்கினி எரிந்து கொண்டுதான் ඒ இருக்கிறது. ගින්න තවමත් ඇවිලමින් තමයි තිබෙන්නේ. ஆமென் சொல்லமாக. ආමෙන් කියමු. ஆனா இந்த எபேசு சபை அப்படி அல்ல. දැන් මේ එපිස සභාවේ එසේ නොව மீண்டும் மரித்தோர் நிலைமைக்கு போய் விட்டது. නැවත මලවුන්ගේ තත්වයටපත් වුණා. மீண்டும் உலக பக்கமாக போய் விட்டது. නැවත ලෞකික ජීවිතය දෙසට හැර වුණා. மீண்டும் சுய சிற்றின்பங்களுக்கு போய் விட்டது. නැවත සුය තෘෂ්ණාවන් වලට හැරවනු ලැබුණා. மீண்டும் உலக மார்க்கமாக போய் விட்டது. නැවත ලෝකීය ආකාරයෙන් යන්නට ලැබුණා. நாட்களை பார்க்கிறவர்களாக மாறி விட்டார்கள். දවස් දිහා බලන්නා වගේ ලෙස සිදු වුණා. சாத்திரங்கள் பார்க்கிறவர்களாய் மாறி ඒ விட்டார்கள். ශාස්ත්‍ර බලන අය බවට පත් වුණා. சபை கூடுதலை எல்லாம் அசட்டை பண்ண துவங்கிட்டார்கள். සභා රැස්වීම උන් සුළු කොට සිතන්නට පටන් ගත්තා. இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லாம மாறி යේසුස් விட்டார்கள். වහන්සේගේ නාමය ගැන අධිෂ්ඨානයක් නැති අය බවට පත් වුණා. இப்பொழுது பவுலுக்குள்ள ஒரு ஆவியான கிரியை செய்கிறார். எழுது. පවුල් තුල ආත්මයන් වහන්සේ නැගිට ක්‍රියා කරනවා. நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. මලවුන්ගෙන් නැගිටපන්න. அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். ඒ විට ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹ කෙරේ උදාවනසේක. அப்பொழுதுதான் அந்த ஒளிமயமான தேசத்துக்கு நீ போக முடியும். ඒ විට තමයි ආලෝකයේ සහිත දේශයට ඔබට යන්නට පුළුවන්. மரித்தவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. මලවුන්ට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අත්පත් කරගන්නට බෑ. அதாவது ஆவியிலே மரித்தவர்கள். ඒ ආත්මයෙන් මලව් අය. முன்னே நாங்கள் பாவத்தினாலே மாம்ச இச்சையினாலே மரித்து போயிருந்தோம். අපි කලින් පාපයෙන් මානසික තෘෂ්ණාවෙන් මැරී සිටියා. பிசாசுக்குள் வாழ்ந்தோம். යක්ෂයා තුල ජීවත් වුණා. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் கிருபையினால் உங்களை என்னையும் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். කරුණාවේ සම්පත්තිය ඇති දෙවියන් වහන්සේ කරුණාව කරනකොට ක්‍රිස්තුස් වහන්සේ සමග මහිමේ සම්පත්තිය අප ඔසවා තැබුවා. உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். නැගිටෙව්වා පමණක් නොව උසුත්මු උස්ථානවල දෙවියන් වහන්සේ සමග අපව වාඩි කර තබා තිබෙනවා. ஆமென் சொல்லுமாக. ආමෙන් කියමු. சபை என்பது உன்னதமான ஒரு இடம். සභාව කියන්නේ උසස් වූ උතුම් වූ ස්ථානයක්. இது பரலோகத்தின் ஒரு ஒரு தேவ ராஜ்யத்தின் இடமாக මේ இருக்கிறது. දේව රාජ්‍ය ස්ථානයක් වෙනවා. ஆகவே பவுல் சொல்றார் நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. නිසා පවුල් කියනවා නුඹ මලවුන්ගෙන් නැගිටපන්න. ஆமென் சொல்லுமாக. ආමෙන් කියමු. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. என்னோடு கூட ரோமர் 13:11 வசனம் வாசிப்போம். මා සමග රෝම 13:14 කියවමු. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்க 5ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிක 5:6 කියවමු. எடுக்கிறவர்கள் குயிக்கா வாசித்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. களியாட்டும் வெறியும் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் 11ஆம் வசனம் ரோமர் රෝම 13ஆம் அதிகாரம் 13 වන පරිච්ඡේදයේ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා.
நித்திரையை விட்டு 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாய்ச் சென்று வேலையாய்ச் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களா காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்படி நடக்கும். ஐயா, முதலாவது நூற்றாண்டிலேயே පළවෙනි සියවසේ ரோம சபைக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை பவுல் போடுகிறார்? රෝම සභාවට කෙබඳු වචනයද පවුල් දමන්නේ? காலத்தை அறிந்தவர்களாக. කාලය දැන. இன்றைய நிலையிலே 21ஆம் நூற்றாண்டிலே இதோ வாசப்படியிலே இயேசு வந்து இருக்கிறார். දැන් 21 වෙනි සියවසේ දොරටුව අසලට යේසුස් වහන්සේ පැමිණ සිටිනවා. இன்றைக்கு சபையுடைய நிலைமை என்ன? දැන් සභාවේ වාතාවරණය කුමක්ද? இன்றைக்கு விசுவாசுடைய நிலைமை என்ன? දැන් ඇදහිලිවන්තයන්ගේ තත්වය කුමක්ද? நீங்கள் ஆவிக்குரிய சேவலாகிய நீங்களும் நானும் ආත්මික සේවකයන් වන ඔබත් මමත් சுபாவப்படி இருக்கிற இஸ்ரவேலா நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ඊශ්‍රායල අපට සලකුණක්ව තිබෙනවා. அந்த இஸ்ரவேல் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ඒ ඊශ්‍රායලයේ අද කුමක්ද සිදුවන්නේ? அதைத்தான் நீங்கள் அடையாளமாய் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ඒ තමයි ඔබ සලකුණක් ලෙස සලකා බලන්න ඕනේ. பவுல் சொல்ல காலத்தை அறிந்தவர்களாகிய நீங்கள் පවුල් කියන තවද කාලය දැන ஆ, நாம் விசுவாசிகளான போது நாங்கள் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் எவ்வளவு ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமாக. හලෙලූයා කියමු. இப்பொழுது அதிக சமீபமா இருக்கிறது. අපි අදාගත් කාලයේදී තිබුණාට වඩා දැන් ගැලවීම අපට ලංව තිබේ. தேவனுடைய துடிப்பை கொஞ்சம் கவனிங்க. දෙවියන් වහන්සේගේ හද ගැස්ම දිහා ඔබ බලන්න. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து මා ගැලවීම ලැබූ කාලයේ පටන් ஆண்டுடைய வருகையை தான் நான் எதிர்கொண்டு நோக்கி கொண்டே இருந்தேன். දෙවියන් වහන්සේගේ ඊම ගැන තමයි මා බලාපොරොත්තු වෙමින් සිටියේ. தேவனுடைய ராஜ்யத்தை தான் நான் சமீபமாய் நோக்கி கொண்டே இருந்தேன். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන තමයි මා බලමින් සිටියේ. அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியாக ඒ இருந்திருக்கிறது. තමයි අපේ ජීවිතයේ ආත්මික ප්‍රාණකමක් පිබිදීමක්ව තිබුණේ. இன்றைக்கு நாம் எந்த இடத்துல நாங்க நிக்கிறோம்? අද අපි කොතැනද සිටින්නේ? நாம் மரித்தோரிடத்துல நாங்க வாழுகிறோமா? අපි මලවුන් අතරේ ජීවත් වෙනවාද? அல்லது உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நாம் வாழுகிறோமா? එතන ප්‍රාණවත් කරනු ලැබ ක්‍රිස්තුස් වහන්සේ සමග ජීවත් වෙනවාද? இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மத்திய வானத்தில் අද வருவாரானால் මලවුන්ගේ නැගිටිනා යේසුස් වහන්සේ ආකාශ මණ්ඩලයේ පැමිණෙනවා නම් நீங்களும் நான் அந்த கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் எந்த நிலையில நான் இருக்கிறேன்? ඔබත් මමත් ක්‍රිස්තුස් වහන්සේව සම්මුඛ වන්නට මොන වාතාවරණයේද සිටින්නේ? ஆண்டவர் இந்த எபேசு சபை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ මේ එපිරිස සභාවට කොතරම් ප්‍රේම කරනවද කියලා බලන්න. ஆண்டவர் இந்த எபேசு சபையை அதிகமாக நேசிக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ එපිරිස සභාවට බොහෝ සෙයින් ප්‍රේම කරනවා. அதேபோல ஒவ்வொரு சபையில் அதிகமாக நேசிக்கிறார். සෑම සභාවකටම එතුමා බොහෝ සෙයින් ප්‍රේම කරනවා. சபை என்பது விசுவாசி என்பது இயேசு கிறிஸ்துடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. සභාව ඇදහිල්ල කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුවේ රුධිරය කර්ණ කොටගෙන හම්බ කරනු ලැබූ දෙයක්. சபை என்பது ஒரு சங்கம், கமிட்டி கிடையாது. සභාව සංගමයක් හෝ කමිටුවක් නොවේ. அது கிறிஸ்துடைய சரீரம். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයයි. அது கிறிஸ்துடைய சொந்தமானது. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුවේ ශරීරයයි. இந்த சபை உங்களை வைத்து தான் தேவன் மத்திய வானத்தில் கொண்டு මේ சென்று සභාව ඔබ කර්ණ කොටගෙන තමයි මධ්‍ය ආකාශයට ගෙන ගොස්. மீண்டும் 1000 வருஷ ஆட்சியிலே தேவன் நாம ஆள போகிறோம். එලෙස වසර 1000ක පාලනය තුළට ගෙන යන්නට යන්නේ. மீண்டும் புதிய வானம் புதிய பூமியில நாங்க ஆள போகிறோம். එලෙස අලුත් දහසක් අලුත් පොළොවක් අපි පාලනය කරන්නට යනවා. தேவன் உங்களுக்காக எனக்காக செய்த காரியம் மகா பெரியது. දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසත් මා උදෙසත් කළා වූ දේවල් ඉතා මාත් උත්කෘෂ්ටයි. ஹalleluya கரங்களை தட்டி අත්පොළ සනාදයක් ලබා දෙමු. ஆமென் சொல்லுமாக. ආමේන්. தேவன் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கிறார். නිසා දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් කලින් පෙරණියම කොට තෝරාගෙන තිබෙනවා. தேவனை அறியாமல் நாங்கள் ஒரு மதத்திலே வாழ்ந்தோம். දෙවියන් වහන්සේ නොදැන අපි ආගමක් තුල ජීවත් වෙනවා. பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். පාපයට වහල්ව සිටියා. மனுஷருக்கு அடிமையாக இருந்தோம். මනුෂ්‍යයන්ට වහල්ව යටහත්ව සිටියා. தேவன் உங்களையும் என்னையும் முன் குறித்தபடினாலே දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් තෝරාගත්ත නිසා ஆண்டவர் පෙරණියම ரட்சித்து කළ இப்ப නිසා. சபையில இருக்கிறீங்க. ගලවාද ඔබ සභාව තුල සිටිනවා. ஆனா உண்மை என்ன தெரியுமா? සැබෑව කුමක්ද දන්නවද? கிறிஸ்துவோட உன்னதத்தில் இருக்கிறீங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ තමක උතුම් වූ උසස් ස්ථානවල සිටිනවා. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ඔබගේ கரங்களை ජීවනය தட்டுங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල அதான் දෙවියන් உண்மை. වහන්සේ තුල සැඟවී ஹalleluya. තිබෙනවා. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ඔබේ ජීවනය දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සැඟවී තිබෙනවා. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இப்பொழுது ஆண்டவர் இந்த எபேசு சபை கவனிங்கள். දැන් මේ එපිස සභාව දිහා බලන්න. ஆண்டவர் இப்பொழுது யோவான் மூலமாக 7 சபைக்கு திருவுளம் பெற்றுகிறார். දෙවියන් වහන්සේ යෝහන් කර්ණ කොටගෙන සභාවන් 7කට ලිපි යවනවා. 7 சபைக்கு ஆவியானவர் பேசிக் கொண்டு வருகிறார். සභාවේ සත්වයටම ලිපි 7 යවමි අශුද්ධත්වයන් වහන්සේ කතා කරනවා. அந்த 7 சபையில முதலாவது சபை வந்து எபேசு சபை ඒ தான். සභා 7 පළවෙනි සභාව එපිස සභාවයි. அப்ப எபேசு சபைக்கு கவனிங்க, நிருபம் இருக்கிறது. ඒකට එපිස සභාවට කියලා ලිපියක් තිබෙනවා. வெளிப்படுத்தலே முதலாவது அந்த சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார். එලිදරව් පොතේදී ප්‍රථමයෙන් කතා කරන්නේ එපිස සභාවටයි. தேவன் சபையும் நடுவில உலாவ விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ සභාව මැදේ සැරිසරන්නට කැමතියි. உங்கள் குடும்பங்களுக்கு உலாவ விரும்புகிறார். ඔබේ පවුල් මැදේ සැරිසරන්නට කැමතියි. ஆண்டவர் உங்கள் மேல கர்சனையா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ කෙනෙක් සැලකිල්ලෙන් සිටිනවා. இப்போ என்னோட கூட வெளிப்படுத்தல் பக்கம் திருப்பிக் கொள்வோம். දැන් අපි එලිදරව් පොතට පෙරලා இப்போ ගනිමු. எபேசு சபை சொல்றதை முதலாம் 2ஆம் அதிகாரம் එපිස සභාවට කියන දෙවන පරිච්ඡේදයේ திருப்பிக் கொள்வோம். 1 வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு
நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபை ஊழியக்காரன் பாஸ்டருக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், එපිස සභාවේ දූතයාට එනම් දේවසේවකයාට නුඹ ලිය යුත්තේ කුමක්ද නම් 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் சபையை ஆண்டவர் சபையை அறிந்திருக்கிறார். සියල්ලම දෙවියන් වහන්සේ එපිස සභාවේ දැන සිටිනවා. ஆனாலும் නමුත් ஆனாலும் சபையே நீ නමුත් සභාව නුඹ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று පළමු ප්‍රේමය අත්හැරියේ කියා உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு குறையுண்டு යන කාරණේ නුඹට විරුද්ධව මට ඇත්තේය. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று அதிலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ආත්මයන් වහන්සේ සභාවට කියන දෙය காதுள்ளவன் கேட்க கடவன். කන් නැත්තේ අසත්වා. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ආත්මයන් වහන්සේ සභාවට කියන දේ காதுள்ளவன் கேட்க கடவன். කන් ඇත්තේ අසත්වා. இப்ப எபேசு சபையுடைய நிலைமை என்ன? මේ එපිස සභාවේ තත්වය කුමක්ද? கவனிங்க, எபேசு சபையுடைய நிலைமை என்ன? අවධානය යොමු කරන එපිස සභාවේ තත්වය කුමක්ද? அங்கே ஒரு சில கூட்டங்கள் தேவனுக்கு பிரயாசப்படுகிற உண்மைதான். කණ්ඩායම් කීපයක් දෙවියන් වහන්සේ උස වීරිය කරන එක ඇත්ත තමයි. ஆனா ஆதி அன்பிலிருந்து விழுந்து விட்டார்கள். නමුත් පළමු ප්‍රේමය අත්හැරියා. ஆதி தொடக்கத்தில் இருந்த பிரயாசத்தை விட்டு விழுந்து விட்டார்கள். පටන්ගෙන් මේ තිබුණේ වීරිය වුණ අත්හැරියා. ஆகதான் சொல்லுகிறார், ඒ නිසා දෙවියන් වහන්සේ කියනවා நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ඔබ මලවුන්ගෙන් නැගිටපන්න. ஆதியிலே நீ எப்படி எனக்காக வாழ்ந்தியோ පළමු කොට ඔබ කෙසේ මාවස ජීවත් වුණාද? மீண்டும் ஓட வேண்டும். ඔබ නැවත ජීවත් වන්නට ඕනේ. ஆமென் சொல்லுமாக. ஆமென் කියන්න. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட ஆதியிலே நீங்க எவ்வளவு தேவனோடு உறவோடு இருந்தீங்க. ඔබත් මමත් ගැලවීම ලැබව මුල් කාලේදී පළමුවේදී දෙවියන් වහන්සේ සමග කෙසේ සම්බන්ධකමකින් සිටියාද? ரட்சிக்கப்பட்ட ஆதியிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ගැලවීම ලැබව සියලු දෙනාට මේක ආරම්භයක් அந்த තිබෙනවා. ஞானம் எடுத்து 3 மாதம் இல்ல ஒரு 6 மாதம் அவரோட லைஃபை பார்க்க வேண்டும். බෞතිස්ම ගත්තේ පළවෙනි 3 මාසෙ නැත්නම් 6 මාසෙ තුල උන්ගේ ජීවිතය දිහා බලන්නට ඕනේ. காலை ஜெபம் ஒழுங்காக செய்வார்கள். උදෑසන යාඥාව හරියට කරනවා. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் இயேசு இயேசுன்னு சொல்லுவார்கள். විතරම යේසුස් යේසුස් කියලා කියනවා. யாருக்கும் இயேசு விட்டு கொடுக்க மாட்டார்கள். කාටත් යේසුස් වහන්සේ වත්හැර දෙන්නේ නැහැ. சபையே அவளுக்கு சொந்தமாக இருக்கும். සභාව උන්ට උරුමයක් ලෙස තිබෙනවා. சபையிலே அங்க தங்கி இருப்பார்கள், தேவனை සභාවෙන් துதிப்பார்கள். එකතුව සිටිනවා. யாரை கண்டாலும் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். කාව දැක්ක සුභාරංචි කිමින් ඉන්නවා. அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள். කාටත් උන් අඩුපාඩුකම් කියන්නේ නැහැ. எல்லாரையும் சகோதரமாக பார்ப்பார்கள். හැමෝම සහෝදරයන් විදිහට තමයි බලන්නේ. எல்லாரும் தேவதூதர்கள் என்று பார்ப்பார்கள். හැමෝම දේවදූතයන් විදිහට බලන්නේ. எல்லாரும் காபிரியல் மாதிரி இருக்கான்னு பார்ப்பார்கள். හැමෝම ගාබ්‍රියෙල් වගේ ඉන්නවා කියලා බලන්නේ. ஆதியில பார்க்கணும், துள்ளுவார்கள். පළමු කොට බලන්න ඕනේ උන් උඩ පනිනවා. இந்த திருமணம் செய்த ஆரம்பத்தை பார்க்கணும். විවාහයේ ආරම්භ කාලේදී බලන්නට ඕනේ. திருமணம் செய்து ஒரு 3 மாதம் தெரியும். විවාහ කරලා පළවෙනි මාස තුන ரெண்டு பேரும் දන්නවා. அப்படிதான் நெருக்கி தான் போவார். பஸ்ல போனாலும் சரி, எங்க போனாலும் දෙන්නම ළඟින් එහෙම තමයි යන්නේ බස් එකේ அந்த ஆதி அன்பு, ஆதி அன்பு. ඒ පළමු ප්‍රේමය. கணவன் மனைவியை பார்க்கணும். භාර්යාව ස්වාමි පුරුෂයා බලන්නට ඕනේ. ஆமென். காலையில டீ வரும். උදේට තේනවා. ஆமென். என்ன வரும். මොන දේවලුත් එනවා. நாட்கள் போக போக කල් යන්න. ஒரு வருஷம் 2 வருஷம் போக අවුරුදු දෙකක් තුනක් යන්න. அத்தான் முன்ன போயிடுவா. මස්සින ඉස්සරහට යනවා. அவள் அங்க இருக்கறா. ස්වාමි පුරුෂයා ඉදිරියට යනවා, භාර්යාව පිටිපසින් ඉන්නවා. டீ கட்ட நீர் எழும்பி டீ குடியும் போட்டு. ඔබ නැගිටලා තේ හදාගෙන බොන්න. ஆமென். அந்த ஆதியில இருந்த கணவன் மேல இருந்த அன்பு அல்லது மனைவி மேல இருந்த அன்பு போய் கொண்டே குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. ඒ යුවල අතර පළමු කොට තිබුණා වූ ප්‍රේමය දුරස්ත යමින් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஆரம்பத்துல மனைவி மேல இருக்கிற என்ன கருப்பா இருந்தாலும் அழகா தான் தெரியும் கணவனுக்கு. ආරම්භයේදී භාර්යාව කොතරම් කළුවට හිටියත් සුදුවට ලස්සනට තමයි පේන්නේ. மூக்கு நெளிஞ்சிருந்தாலும் நீ வளவாயத்தான் இருக்கிறான்னு சொல்லுவோம். නහය ඇදේට තිබුණත් ලස්සනට තමයි පේන්නේ. ඒ ප්‍රේමය போக போக කල් යන්න ஹalleluya. நீ எனக்கு பக்கத்துல மட்டும் வராத. ඔබ මගේ ළඟට විතරක් එන්නට එපා. போட்டோ எடுக்க விட்டாலும் போட்டோக்கு போக மாட்டாரு. ෆොටෝ ගන්නටවත් ළඟට යන්නේ නැහැ. அந்த அன்பு குறைகிறது. ඒ ප්‍රේමය අඩුව යනවා. அன்பு குறைகிறது. ප්‍රේමය අඩුව යනවා. முதல் வெட்டிங்குக்கு நல்ல பிரசன்ட் பண்ணி கொடுப்பாரு. මුලින් මේ විවාහ සංවරසයට හොඳ ත්‍යාග ලබා දෙනවා. நல்ல KFC க்கு கூட்டிட்டு போவாரு.
போவாரு. හොඳට KFC එකට එක්කගෙන යනවා. இப்ப 3 வருஷம் 4 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு. දැන් අවුරුදු 3ක් 5ක් 10ක් විතර වුණා. ஒண்ணுமே இல்ல பருப்பு கறியோட சாப்பாடு. කිසි දෙයක් නැහැ පරිප්පු හොදී කන්න. ஹalleluya. හalleluya. கவனிங்கள். ඔබ අවධානය அந்த යොමු කරන්න. ஆதிக்கம் இருக்க வித்தியாசத்தை கொஞ்சம் காண்பீங்க. ඒ පළමු ප්‍රේමය අතර තිබෙන ඒ වෙනස ඔබ බලන්න. அதே போல இயேசு மேல நாங்க ஆதியில எப்படி அன்பா இருந்தோம். යේසුස් වහන්සේගෙන අපි පළමු කොට කෙසේද ප්‍රේමයෙන් සිටියේ? ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් என் කියමු. வாழ்க்கையிலே எதை நான் கடைப்பிடிக்கிறோம் அதை உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறேன். මාගේ ජීවිතේ මා කුමක්ද අල්ලමින් සිටිනේ ඒ ගැන තමයි ඔබට කතා என் කරන්නේ. 20 வயதிலே எதை சுவிசேஷமா தெருவிலே பிரசங்கித்தனோ අවුරුදු 20 දී කුමක් සුභාරංචි ලෙස මා වීදිවල සිට දේශනා කළාද? இன்றைக்கு இந்த வயதிலே 54 வயதிலே நான் பேசிக் கொண்டு தான் இருக்கேன் தெருவிலே. අදට අවුරුදු 54 දී මා වීදිවල කතා කරමින් තමයි සිටින්නේ. அன்றைக்கு ஐ லவ் ஜீசஸ் இன்றைக்கு ஐ லவ் ஜீசஸ் தான். එදා I love you Jesus කිව්වා අදත් I love you Jesus තමයි කියන්නේ. அன்றைக்கு கிறிஸ்தியனுக்கு ஜீவன் இன்றைக்கு கிறிஸ்தியனுக்கு ஜீவன். එදත් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ ජීවනය අදත් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ ජීවනය. ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. ஹalleluya. හalleluya. ஆதி அன்பை விட இன்றைக்கு அதிகமாக எனக்குள்ள பரவி கொண்டிருக்கிறது. ආරම්භයේ ප්‍රේමයට වඩා දැන් මා තුල වර්ධනය වෙමින් තිබෙනවා. ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. எத்தனை பேர் ஆதியிலே இயேசுவோட இந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறீங்க? කී දෙනෙක් ආරම්භයේ යේසුස් වහන්සේ තිබ සමග තිබෙන ප්‍රේමයෙන් අද எத்தனை සිටිනවාද? பேர் அன்போடு தேவனை அன்பு நேசிக்கிறீங்க? කී දෙනෙක් දෙවියන් වහන්සේට තවමත් ප්‍රේම කරනවාද? நேசிக்கிறவர்கள் காலையில ஜெபம் பண்ணுவார்கள். ප්‍රේම කරන අය උදෑසන යාඥා කරනවා. தேவனோட நல்ல உறவாக இருப்பார்கள். දෙවියන් වහන්සේ සමග සහ සම්බන්ධයකින් සිටිනවා. ஆண்டவரை நேசிக்கிற குடும்ப ஜெபங்கள் செய்வார்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන පවුල් යාඥාවන් කරනවා. ஆண்டவரை நேசிக்கிறவர்களை துக்கப்படுத்த மாட்டார்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන අය එතුමාව දුකටපත් කරන්නේ இயேசுவை නැහැ. நேசிக்கிறவர் சபையை நேசிப்பார்கள். යේසුස් වහන්සේට ප්‍රේම කරන අය සභාවට ප්‍රේම කරනවා. ஏனென்றால் சபை கிறிஸ்துவுடைய சரீரம். මන්දන සභාව ක්‍රිස්තුස් වහන්සේගේ வாச ශරීරයයි. சாரங்கபானுடைய சபை கிடையாது. පාෂ සාරංගපාණිගේ සභාව නොවේ. அவர் ஒரு தூதன். ඔව් එක් දූතයෙක්. ஆமென் சொல்லுமாங்க. இது ஆமென். கிறிஸ்து இயேசுவுடைய சரீரம். මේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ ශරීරයයි. இது இயேசுவுடைய இரத்தத்தால் මේ சம்பாதிக்கப்பட்டது. යේසුස් වහන්සේගේ රුධිරයෙන් හම්බ කරනු ලැබුවා. நாங்கள் இல்லாம போனாலும் சபை இருக்கும். අපි නැතත් සභාව තිබෙනවා. சபை எந்த மனிதன் மேல கட்டப்படவில்லை. සභාව කිසිම මිනිසෙක් මත ගොඩනගනු ලැබුවේ නැහැ. இயேசு கிறிஸ்து மேல தான் கட்டப்பட்டது. යේසුස් නැමැති පර්වතය මතයි ගොඩනගනු ලැබුවේ. நாங்கள் நடுகிறவர்கள். අපි මේ මධ්‍ය මැදිහත්කාරකම් කරන நாங்கள் අය. நீர்ப்பாய்ச்சுகிறவர்கள். අපි මේ වතුර සපයන ஆனா අය. சபையை ஆசீர்வதித்து வெளியே சேர இயேசு ஒருவரே. නමුත් සභාව ආශිර්වාද කර සබල කරන්නේ යේසුස් ஆமென் වහන්සේ சொல்லுமாங்க. පමණයි. சபைக்கு வந்து மனிதனை பார்த்து விடாதே. සභාවට පැමිණ මිනිස්යන් දිහා බලන්නට එපා. அதான் இயேசு மேல இருக்கிற அன்பு. ඒ තමයි යේසුස් වහන්සේ කෙරෙහි තිබෙන ප්‍රේමය. என் வாழ்வியத்தில் சபைக்கு வந்து எவ்வளவு போராட்டம் தெரியுமா? මේ කාලයේදී සභාවට පැමිණ කොතරම් පොරබැඳීම් තිබෙනවද நான் இடறி දන්නවද? போகவே இல்ல. මා වැටී ගියේ නෑ. சபை விட்டு சபை மாறல. සභාවෙන් සභාවක් මාරුනේ காரணம் නෑ. இயேசுவே எனக்கு மென்மையாக හේතුව தெரிந்தார். යේසුස් වහන්සේ මා සැබවින් දැන සිටියා. இயேசுவே எனக்கு அன்பாக தெரிந்தார். යේසුස් වහන්සේ මට ප්‍රේමයක් ලෙස පෙනුණා. ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන්. இன்றைக்கு ஆதியில் இந்த அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? ආරම්භයේ තිබුණ ප්‍රේමය ඔබට තියෙනවද? ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. ஆதியில எத்தனை பேரை கண்டா இயேசுவை பற்றி சொல்லுவீங்க? ආරම්භයේ කී දෙනෙක් දැක්කත් ඔබ යේසුස් වහන්සේ ගැන කියනවාද? வெட்கவே பட மாட்டீங்க. ඔබ ලැජ්ජ වෙන්නේ නැහැ. இன்றைக்கு பாஸ்டர் கூப்பிட்டா போறீங்களா අද சுவிசேஷத்துக்கு? පාස්ටර්ට ගියොත් ඔබ යනවාද සුභාරංචි කියන්න? வாங்க டீமாக போவோம். එන්න අපි කණ්ඩායමක් විදියට යමු. பாஸ்டர் எனக்கு வேலை நேரம் இல்ல. පාස්ටර් මට වෙලාවක් නැහැ. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிக்கிறீங்க? අද කී දෙනෙක්ට ඔබ සුභාරංචිය ප්‍රකාශ කරනවාද? ஆதி அன்பே குறைந்து விட்டது. පුරාණ ප්‍රේමය අඩුව ගියා. ஆமென் சொல்லுமாங்க. ஆமென். நீங்கள் எழும்பும் வரை இந்த தேசம் இருளாகத்தான் இருக்கும். ඔබ නැගින්න තෙක් මේ දේශය අන්ධකාරය තමයි තිබෙන්නේ. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் வரை இந்த தேசம் தேவனை காணாது. ඔබ නැගිට බැබලෙන තෙක් මේ දේශය දෙවියන් වහන්සේව දකින්නේ නැහැ. ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. நீ மரித்தோரை விட்டு எழும்ப ඔබ வேண்டும். මලවුන්ගෙන් නැගිටිය යුතුයි. மீண்டும் நீங்க உலகமாக திரும்பி ඔබ விட்டீர்கள். නැවත ලෝකෙ දිහා ඇරුණා. சபையை இன்றைக்கு ஒரு அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிட்டோம். සභාව සුළු කොට සිතන අය ලෙස අපි පත් වුණා. முண்டு மணிக்கணக்காக ஒரு 5 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிப்பீங்க. ඉතල පැය ගණන් පරිච්ඡේද 3-4 කියලා කියවනවා. இன்னைக்கு அநேகர் வேதமே வாசிப்பதில்லை. දැන් කවුරුත් බයිබලේ කියවන්නේම නැහැ. බොහෝ ஏன் දෙනෙක්. அநேகர் சொன்னாண்டுகளுமே வேதமே கொண்டு வரல. බොහෝ දෙනෙක් කිව්වොත් අද මම බයිබලේ අරගෙන ආවේ නැහැ. ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. என்னுடைய வாலிபத்தில் இதுவரை எங்க எதை மறக்கறனோ இந்த வேதத்தை மறக்க மாட்டேன். මාගේ තරුණ ජීවිතේ පටන් අද දක්වා මම මොකක් අමතක කළාද බයිබලේ අමතක කරන්නේ නැහැ. ஃளைட்ல வரும்போது வேதத்தை வாசிப்பேன். ෆ්ලයිට් එකේදීත් බයිබලේ කියවනවා. 7 மணித்தேலம் பிரியானவன பெரிய சந்தோஷம் எனக்கு. පැය 7ක දුරක් යන තිබුණාට මට ඒ ගොඩක් සතුටුයි. பாரிஸ்ல இருந்து எனக்கு துளுசு போறதுக்கு ரெயின் 7 மணித்தியாலம். මට ඒ අතරේ දුර පැය 7ක කාලයක්. வைஃப் ஃபேஸ் பாருங்க நீங்க மெட்ரோ ரெயினை போட்டு போலாமே 4 மணித்தியாலத்தை போறது. භාර්යාව වයින්න ඔබට පැය 4ක ඒ දුම්රිය යන්නට පුළුවන් නේ. அல்லது ஃளைட்ல போகலாம். නැත්නම් ෆ්ලයිට් එකේ යන්නට පුළුවන්. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியும் அந்த வேதத்தை வாசிப்பதற்கு. මට සතුට බයිබලේ කියවීමයි. ஆமென் 7 மணித்தியால போற பிரயாணம் சரி வேதத்தை வாசிப்பதற்கு. පැය 7ක ඒ ගමන් කාලය තුල බයිබලේ කියවීම මාගේ ஏனென்றால் நான் සතුටයි. அவரை நேசிக்கிறேன். මන්ද නම් මා එතුමාට ප්‍රේම කරනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. 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 හalleluya. வாலிபர்களே තරුණයනි எத்தனை பேர் இயேசுக்காக வாழ ஒப்பு කී දෙනෙක් යේසුස් වහන්සේ උසස් ජීවත් වෙන්න කැමතිද? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? කී දෙනෙක් යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවාද? ஞானஸ்நானம் எடுத்த நேரத்தில் எப்படி நீங்க ஆதியில் அன்பா இருந்தீங்க? බෞතිස්මේ ගතලා ඔබ කෙසේද පුරාණ ප්‍රේමයෙන් සිටියේ? இன்னைக்கு நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க. දැන් ஆதி ඔබ அன்பில் යේසුස් இருக்கிறீங்களா? වහන්සේට ප්‍රේම කරනවාද? පළමු ප්‍රේමයේ සිටිනවාද? நீங்க எங்க இருக்கிறீங்க? ඔබ දැන් කොතනද සිටින්නේ? இன்னைக்கு கூட்டம் முடிந்தவுடன் என்ன செய்வார்கள் தெரியுமா? අද දේව මේ ඉවරන ගම මොනවද දන්නවද කරන්නේ? அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த டைமுக்கு சீரியல் போடுவார்கள் கதை வசனம்.
හැම ඉරිදාවකම මේ highlights දානවා. அந்த சீரியல் தொடர் நாடகம் பார்க்க வேண்டும். ඒ දිගටම යන ඉනිමල් බලන්නට ඕනේ. இன்றைக்கு விசுவாசி சினிமாவில் விழுந்து விட்டார். අද ඇදලිවන්තයන් සිනමාවට ඇබ්බැහි වුණා. நான் இலங்கைக்கு வந்த அந்த யூரோப் இருக்கிற கிறிஸ்தவ மாதிரி இன்னைக்கு குறவி இலங்கையில் இருக்கிறவர்கள். අද යුරෝපයේ ඉන්න කිතුණෝනගේ ශ්‍රී ලංකාවේ ඉන්න අය අඩුයි. ஆமென். ආමෙන්. இன்றைக்கு சினிமாக்குள் விழுந்து අද விட்டார்கள். සිනමාව තුලට ඕන් වැටුණා. இன்றைக்கு உலகத்துக்குள் விழுந்து விட்டார்கள். ලෝකයේ තුලට ඕන් වැටුණා. ஐயா உங்களையும் என்னையும் ஆண்டவர் விலை கொடுத்து வேண்டியிருக்கிறார். ඔබවත් මාව දෙවියන් වහන්සේ මිලයක් ලබා கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். ඔබ මනුෂ්‍යයන්ට යටත් වන්නට එපා. உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ඔබේ ආත්මයෙන්ද ශරීරයෙන්ද දෙවියන් වහන්සේ මහිමයටපත් කරන්න. ஆதி அன்புக்கு திரும்புவோம். පළමු ප්‍රේමයට අපි හැරෙමු. மரித்தோரை விட்டு எழுந்து මලවුන්ගෙන් නැගිට ஆதி அன்புக்கு. පළමු ප්‍රේමයට ஏனென்றால் මන්දනම් மணவாளன் வருகன்னு சொன்னபோது මනමාලය එනවා කියලා කියන විට அவர்கள் தாமதம் பண்ணினால் ඔවුන් පසු වුණ නිසා தூங்கி விட்டார்கள். ඔය ඔවුන් නිදාගත්තා. தூங்கி விட்டார்கள். නිදාගත්තා. கன்னிகை ඒ කන්‍යාව சபை සභාව ஆயத்தமாயிருந்த 5 பேரோ සූදානම සිටි 5 දෙනාම பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணியிருந்த 5 பேரோ සුදත්මයන් වහන්සේ තුල மணவாளன் இயேசுவோடு கூட போய் விட்டார்கள். මනමාලය වන යේසුස් වහන්සේ සමග ගියා. தூங்கின 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். නිදාගත්ත 5 දෙනාම අත්හරිනු ලැබුවා. இன்றைக்கு இயேசு வருவாரானால் අද යේසුස් වහන්සේ එනවා නම් இன்றைக்கு கிறிஸ்தவ எல்லா ஆராய்ச்சியும் படி අද කිතුණු සීලම පරීක්ෂාවන් වලට ஒரு අනුව சபையுடைய எல்லை 2030 என்று சொல்றார்கள். එක් සභාවකගේ අවසාන සීමාව 2030 කියලා පවසනවා. இந்த மூன்றாவது உலக யுத்தம் வெடிக்குமானால் මේ තුන්වන කාලේ ඉක්මවනවා නම් அது எத்தனை வருஷம் போகும்னு ඒ தெரியாது. අවුරුදු කීයක් යයිද කියලා දන්නේ නැහැ. அதுக்குள்ளே யூரோப்பில் இருந்து ஒருவன் எழும்பி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சமாதானம் பண்ணுவான். ඒ තුල යුරෝපයෙන් කෙනෙක් නැගිටලේ දේවමාලිගාව ගොඩනගා සමගි කරනවා. அந்த ஆலயம் கட்ட 24 மணித்தியாலத்தை கட்டி පැය விடுவார்கள். 24කින් දේවමාලිගාව ගොඩනගා ගන්නට ஆனா පුළුවන්. அது கட்ட முன்பதாக நீங்களும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். නමුත් சபை ඒ ගොඩනගන්න කලින් ඔබත් මමත් සභාවත් අරගනු ලැබිය சபை යුතුයි. மத்திய வானத்துக்குள்ள போய்விடும். සභාව මධ්‍ය ආකාශයට යනවා. பின்பு சாத்தான் கீழே விழுந்துடுவான். පසු සාතාන් පහළට පොළොවට වැටෙනවා. ஹலோ இன்றைக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா? ඒ නිසා අපි අවධානයෙන් නැගිට සිටිනවාද? சபை இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறதா? සභාව අද සූදානම්ද? தூக்கத்திலே இருக்கிறோம். නින්දේ සිටිනවා. இன்றைக்கு அனை பிரசங்க நேரத்துல தூங்கி கொண்டு தான் අද இருப்பார்கள். දේශනා වෙලාදීත් බොහෝ දෙනෙක් නිදාගෙන තමයි සිටින්නේ. தூக்கத்துல தான் இருக்கிறோம். නින්දෙන් තමයි ඉන්නේ. ஆமென் சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. ஜெபத்திலே தூக்கத்தோட தான் இருக்கிறோம். යාඥාවෙත් නින්දෙන් තමයි ඉන්නේ. உங்கள் ஆத்துமா அழிந்து போக கூடாது. ඔබගේ ආත්මය විනාශ වන්ට නරකයි. ஆமென் சொல்லுமாங்க. ஆமென் කියමු. அன்றாட தேவைகளை தேவன் சந்திப்பார் உனக்கு. ඔබේ දිනපත අවශ්‍යතාවයන් එතුමා සපුරන நீ සේක. வாழ்வதற்கு இந்த தேசத்துல சகல தேவைகளும் கர்த்தர் கொடுப்பார். ඔබ ජීවිතෙන්ට අවශ්‍ය සියලුම දේවල් මේ දේශය එතුමා ඔබට ලබා දෙයි. இவைகளை நீ இரண்டாவது இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். මේ ඔබ දෙවන ස්ථානයේ තබා ගන්න. ஆனா முதலாவது இயேசுடைய வருகைக்கு ප්‍රමුඛ ස්ථානයේ යේසුස් වහන්සේ. முதலாவது அவருக்காக வாழ்வதற்காக ප්‍රථම ස්ථානයේ එතුමා උසා ජීවත් වන්න. முதலிடம் நான் ஜெபம் பண்ண வேண்டும். ප්‍රථමයෙන් මා යාඥා කරන්න முதலிடம் ඕනේ. விண்ணகத்தை நோக்கி ප්‍රථමයෙන් මා අයදුම් කර. இரண்டாவது என்னுடைய குடும்ப காரியத்தை பார்க்க දෙවනුව வேண்டும். මාගේ පවුල දෙස. என் வீட்டு காரியங்களுக்காக நான் ஓட வேண்டும். මාගේ පවුල දෙස මා දුවන්නට ඕනේ. அது செகண்ட். ඒ දෙවනුව. முதலாவது என் தேவனுக்காக. ප්‍රථමයෙන් මාගේ දෙවියන් වහන්සේ ஆமென் දෙස. சொல்லுமாங்க. ආමෙන් කියමු. ஹalleluya. හalleluya. ஆமென் தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. නිදාගෙන සිටින ඔබ මලවුන්ගෙන් නැගිටින්න. எங்கே நீங்க இருக்கிறீங்க? දැන් ඔබ කොතැනද සිටින්නේ? உங்கள் இருதயத்தை நிறுத்தி பாருங்கள். ඔබගේ හදවත නවත්වා බලන්න. இன்றும் ஆண்டு உங்களுடைய அன்பாக வருகிற அருகிலே අද දෙවියන් වහන්සේ ඔබ ප්‍රේමයෙන් மகனே நீ සිටිනවා. எழுந்திரு. පුතණුවනි ඔබ නැගිට සිටින්න. எந்தெந்த இடத்துல நீ விழுந்திருக்கிறாய்? ඔබ කොතැනද වැටී සිටින්නේ? ஏசாயால ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ඒසාවල දෙවියන් වහන්සේ අලංකාර ලෙස පවසනවා. 52 1:2ல பார்க்கிறோம். 52:1 බලනවා. எழும்பு නැගිටින්න. எழும்பு சபையே. නැගිටින්න සභාව. சியோனே எழும்பு. සියෝන් නැගිටපන්න. உன் வல்லமையை தரித்துக்கொள். ඔබේ බලය දරා ගන්න. உன் வல்லமையை தரித்துக்கொள். ඔබේ බලය පැලඳ ගන්න. அந்நியனே நீ உன்னத்தில் வர முடியாது. ඒ එන්නට බෑ. அசுத்தனே நீ வர முடியாது. අශුද්ධකම එන්නට බෑ. ஏதோ ஒரு தூசி ஒட்டி விட்டது உனக்குள்ள. දූවිලක් ඔබට ඇලී තිබෙනවා නම්. ஏதோ தவறான பாவங்கள் ஒட்டி விட்டது. යම් හෝ පාපයක් ඇලී இதோ තිබෙනවා நான் නම්. உனக்கு கிருபையை தருகிறேன். මෙන්න මා කරුණාව ලබා ගන්නවා. உதறி விடு உதறி விடு. ඒ කරුණාවෙන් ඔබ ඉවත් කර දමන්න. உதறி தள்ளு. ඒ ඉවත් කර දමපන්න. அருவருத்து தள்ளு. ඒ පිළිකුල් කොට ඉවත් இதோ කර நான் உன்னை දමන්න. எழுப்ப போகிறேன். මෙන්න මා නුඹ නැගිටවන්නට ஹalleluya. යනවා. හalleluya. ஆமென் சொல்லுவோமாக. ආමෙන් කියමු. விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ? නැගිටු කෙනා නැගිටින්නේ නැත්නම් இங்க அநேக விழுந்த நிலைமையில் இருக்கிறீங்க. ඔබ වැටී සිටින ஒரு சிலர் பின்வாங்கி நிக்கிறீங்க. සමහරු පසුබටව සිටිනවා. ஒரு சிலர் டெலிபோன் மூலமாக விழுந்து விட்டீங்க. සමහරු ටෙලිෆෝන් කරනකොට වැටී ஒரு සිටිනවා. ஒரு சிலர் Facebook உள்ள தவறான வாழ்க்கையில விழுந்து விட்டீங்க. සමහරු Facebook නිසා ඒ වැටී සිටිනවා. லைஃபை இன்றைக்கிறான் தான். ඒ පවුලේ ඔබගේ ජීවිත அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் விடும். ඒ ඔබ නිරය තුලට රැගෙන යාවි. இதை உன்னை உதறி தள்ளு. මේ ඔබ ඉවත් කර දමන්න. இது உதறி தள்ளு. ඔබ ඉවත් කර ஒரு வழி දමන්න. இதுதான் உனக்கு கடைசி செய்தியா இருக்கலாம். මේ ඔබට අවසාන ஆண்டவர் உன்மேல் පණිවිඩයක් அன்பாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ කෙරේ ප්‍රේමයෙන් நீ எழும்ப සිටිනවා. வேண்டிய நேரம். ඔබ නැගිටින්න ඕන කාලය. உன் மனைவிக்கு ஒலிக்கலாம். නුඹේ භාර්යාවට ඇහෙන්න පුළුවන්. உன் கணவனுக்கு ඔබේ ஒலிக்கலாம். ස්වාමි පුරුෂයට ඇහෙන්න ஆனா පුළුවන්. இயேசுவுக்கு ஒலிக்க முடியாது. යේසුස් වහන්සේට සංගවන්නට
කරන්නට බෑ. வாலிபர்களை உன் பெற்றோருக்கு ஒலிக்கலாம். තරුණියනි ඔබේ දෙමව්පියන්ට நீ සංගවන්න පුළුවන්. பூட்டப்பட்ட கதவிலே மனுஷருக்கு ඔබ ஒலிக்கலாம். වසන් ලැබුවේ මනුෂ්‍යයන්ට වසා ஆனா දමන්න தேவன் පුළුවන්. அந்தரங்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඇතුළාන්තය දකිනවා. வாலிபர்களை பாட்டு குரூப்ல இருக்கிறவர்களே, තරුණයන් ඒ ගීතිකා කණ්ඩායමේ நீ සිටින තරුණයනි. பூட்டப்பட்ட கதவில என்ன செய்கிறாய்ன்னு கர்த்தர் பார்க்கிறார். ඔබ වසන් ලැබු දොරටුවේ මොනවද කරන්න කියලා එතුමා දකිනවා. எழும்பு, නැගිටින්න. உதறி தள்ளு. ඒ ඉවත් කර දමන්න. இந்த பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போக கூடாது. ඔබගේ පාපය නිසා ඔබ නිරයට යන්නට நீ ஜெபம் නරකයි. லீட் பண்ணி கொண்டு நரகத்தில் போய் விட ඒ கூடாது. ආඥාව නැතිකම නිසා නිරයට යන්නට உன் නරකයි. மறைவிலிருந்து வெளியே வா. නුඹේ එයින් එළියට එන්න. ஆதி அன்புல திரும்பு. පල්ලමු ප්‍රේමයට හැරෙන්න. ஆதி அன்புக்குள்ள திரும்பு. පල්ලමු ප්‍රේමයට கிறிஸ்து හැරෙන්න. உன்னை பிரகாசிக்க செய்வார்னு சொல்லுகிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ කෙරේ උදාවන සේක. மறுதலித்து போனவனையும் ஆண்டவருக்கு வருகிறார். ප්‍රතික්ෂේප කර අය කෙරේ දෙවියන් වහන්සේ පැමිණෙනවා. பேதுருவே, என்னை நேசிக்கிறியா? පේදුරුස් මට ප්‍රේම කරනවාද? ஆளே மறுதலித்து சத்தியம் பண்ணின பேதுரு. ප්‍රතික්ෂේප කරා වූ ඒ පේත්‍රස් ஆண்டவர் கைவிடாதவர். දෙවියන් වහන්සේත් නොහරින දෙවියන් பேதுருவை பார்த்து වහන්සේ. கேக்குறேன், என்னை நேசிக்கிறியா? පේත්‍රස් දිහා බලලා මට ප්‍රේම කරනවාද? நான் உன்னை கட்டுவேன். මා නුඹ ගොඩ නගන්නෙමි. ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். දෙවියන් වහන්සේ ඔබ තල්ලු කරන්නේ නැහැ. வாலிபர்களே, குடும்ப கர்த்தர் உன்னை தள்ள மாட்டார். තරුණයනි ඔබගේ පවුල් දෙවියන් වහන්සේ තල්ලු කරන්නේ ஆண்டவர் சொல்றார், නැහැ. மரித்தோரை விட்டு எழுந்திரு. මලවුන්ගෙන් නැගිට පන්න. ஆண்டவர் உங்களோடு பேசிக் දෙවියන් கொண்டிருக்கிறார். වහන්සේ ඔබ සමග කතා කරමින් ஆண்டவருக்கு සිටිනවා. மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் දෙවියන් உண்டாவதாக. වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆண்டவருடைய வேலையை நீ செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කාර්යයන් ඔබ කළ යුතුයි. பெரிதான வேலை இருக்கிறது. මහත් කාර්යයක් තිබෙනවා. விளைந்திருக்கிறது ஆத்துமாக்கள். ඒ ආත්මයන් විනාශ වෙමින් යනවා. எதிரோ கோடி கோடி ஆத்துமாக்கள் இருக்கிறது. කෝටි ගණන් ආත්මයන් සිටිනවා. பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது. මුදල් තිබෙනවා, නිවෙස් තිබෙනවා, බඩු භාණ්ඩ ஆனா තිබෙනවා. இயேசு இல்ல. යේසුස් වහන්සේ නෑ. இவனை நீ ஆதாயப்படுத்த வேண்டும். ඔබ වුණ ආදායම් කරගත முதலாவது යුතුයි. உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். මුලින්ම ඔබ සූදානම් කරගත அவர்களை යුතුයි. ஆயத்தப்படுத்த வேண்டும். ඊපස්සේ ඔවුන් සූදානම් කර ஏன்னா යුතුයි. காலம் முடிந்து விட்டது. කාලය අවසానයි. சாத்தானுடைய காலம் வருகிறது. සාතාන්ගේ කාලය ළඟම சபையின் තිබෙනවා. காலம் முடிகிறது. සභාවේ කාලය இயேசு අවසానයි. மத்திய வானத்தில் வருகிறார். යේසුස් වහන්සේ මධ්‍ය ආකාශයේ පැමිණෙනවා. ஆமென் சொல்லுமாக. ආමෙන් කියමු. அல்லேலூயா. හලෙලූයා. பரிசுத்தாவியை உயிர்ப்பிக்க போகிறார். සුද්ධාත්මයන් ඔබ ප්‍රාණවත් කරන්නට යනවා. எத்தனை பேர் இன்றைக்கு என்ன இயேசுவுக்கு என்ன அர்ப்பணிக்க போறீங்க? කී දෙනෙක් යේසුස් වහන්සේට ඔබ බාර කරන්නට යනවාද? இன்றைக்கு மீண்டும் ஆண்டவருக்கு புதுப்பிக்க நீ ஒப்பு கொடுக்கிறேன். අද නැවත දෙවියන් වහන්සේ ඔබ අලුත් කරන්නට ඔබ බාර කරන්න. எல்லாரும் கண்களை மூடுவோம். සියලු දෙනාම දෙනෙත් වසා ගනිමු. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.